சென்னையில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் கூற கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் மற்றும் மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை தொடர்பான இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி மொத்தமாக தமிழகத்திலே 5,67,00,000 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். எஸ்ஐஆர் மூலமாக எத்தனை வாக்காளர்கள் பட்டியலை விட்டு நீக்கப்படுவார்கள் என்பதுதான் இதில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த நிலையில்தான் அது தொடர்பான விவரங்களை பார்க்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலமாக 74 லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியல் இருந்த விவரங்கள், இந்த புதிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரங்கள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 74 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக பட்டியலை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் ஆண் வாக்காளர்களை விட சற்று கூடுதலாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வழக்கம் போன்று இந்த முறையும் அதிகப்படியான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியாக சென்னை அருகே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி இருக்கின்றது. குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதியாக மீண்டும் இந்த பணிகளுக்கு பிறகாகவும் துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியே இருக்கின்றது. சோழிங்கநல்லூர் தொகுதியிலே அதிகபட்சமாக 5,36,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். சென்னை துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியில் தமிழகத்திலே குறைந்தபட்ச வாக்காளர்கள் எண்ணிக்கையாக 1,16,000 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள், இரட்டை பதிவு, இறந்தவர்கள், இடம் மாறி சென்றவர்கள் என்று பல வழிகளில் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவற்றில் தங்களுடைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியிருந்தார்கள் என்ற அடிப்படையிலும் சேர்த்து நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 74 லட்சமாக இருக்கின்றது. மொத்தமாக தமிழகத்திலே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,67,00,000 தற்பொழுது ஒரு சிறிய குறைவை சந்தித்திருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த திருத்தத்திற்கு பிறகு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுடைய பட்டியல், மேற்கு வங்கத்தில் வெளியாகி இருந்த வரைவு பட்டியல் உள்ளிட்டவற்றில் எல்லாம், பீகார் உள்ளிட்ட இடங்களில் பட்டியல் வெளியிடப்பட்ட பொழுதும் வரைவு பட்டியலிலும் லட்சக்கணக்கானவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னையிலே சற்று முன்பாக இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த மாதம் 10ஆம் தேதி அளவிலே, அதாவது மார்ச் 10ஆம் தேதி தமிழகத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் எப்போது நடைபெறும் என்கின்ற தேதி அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 10 முதல் 15ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் மொத்தமாக தமிழகத்திலே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 5,67,380 இருக்கின்றது. ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,77,38,925 இருக்கின்றது. பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,89,60,838 இருக்கின்றது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,617 பேர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆண் வாக்காளர்களை விட தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கும் நிலையில் 12,21,900 பெண் வாக்காளர்கள் தமிழகத்தில் ஆண்களை விட அதிகமாக இருக்கின்றார்கள். அதாவது 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் வாக்காளர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கின்றார்கள். சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான் அதிக வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். குறைந்தபட்ச வாக்காளர்கள் தமிழகத்திலே சென்னை துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கின்றார்கள். இந்த எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,41,000 இருந்தது. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,67,000 குறைந்திருக்கின்றது. இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி 74 லட்சமாக இருக்கின்றது. அதாவது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் 74,07,227 இருக்கின்றது. எனவே 74 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பட்டியலை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. இரட்டை பதிவு என்ற முறையிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குரிமை பெற்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றையெல்லாம் களையக்கூடிய வகையில்தான் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை கையில் எடுத்திருந்தது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசத்தில் எல்லாம் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 234 இடங்கள் இருக்கின்றன. இந்த 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக 5,67,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். தொடர்ந்து தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுவதற்காக
விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என்ற தகவலை தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வாக்காளர் பட்டியலிலே பெயர் இருக்கின்றதா என்பதை பொதுமக்கள் இணையதளம் மூலமாக பார்த்து அறியலாம் என்ற தகவலையும் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அதற்குரிய வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்னை துறைமுகம் தொகுதி குறைந்தபட்ச வாக்காளர்களையும், சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி தமிழகத்திலேயே அதிகபட்ச வாக்காளர்களையும் கொண்டிருக்கின்றது. மொத்தமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும் 5,36,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். கொளத்தூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 83,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கொளத்தூர் தொகுதியிலே 2,07,251 வாக்காளர்கள் தற்பொழுது இருக்கின்றார்கள். மொத்தமாக தமிழகத்திலே 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை என்பது எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக 74 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் இரட்டை பதிவு கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படாமல் இருந்திருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட்டு இப்பொழுது வாக்காளர் பட்டியல் சரி செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 5,67,07,380 வாக்காளர்களுடன் தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வழக்கம் போன்று இந்த முறையும் ஆண் வாக்காளர்களை விட தமிழகத்தில் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கின்றது. பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 12,21,000 பெண் வாக்காளர்கள் ஆண்களை காட்டிலும் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றார்கள். புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் என்றால் 23 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த புதிதாக சேர்க்கப்பட்ட 23,30,000 பேருடன் சேர்த்துதான் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலிலே 5,67,00,000 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு 74 லட்சமாக இருக்கின்றது. இது சட்டப்பேரவை தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு எஸ்ஐஆர் பணியில் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் சில கட்சிகள் வெற்றி பெற்றிருப்பதாக அந்த தரவுகள் வந்திருந்தது. அதே போன்று மிக குறைவாக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட தொகுதியில் பீகாரிலே தேர்தல் முடிவுகள் வேறாக இருந்தன. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் சராசரி வெற்றி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக நீக்கம் நடைபெற்ற தொகுதி, குறைந்தபட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்ட தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு சில ஆயிரத்திற்குள் மாறி அமைந்திருந்தது. சில கட்சிகளுக்கு அது சாதகமாக இருந்ததாகவெல்லாம் பீகாரினுடைய முடிவுகளை பார்க்கும்போது தெரிய வந்தது. தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் 74 லட்சம் என்ற அளவில் மிகப்பெரிய அளவில் தான் இந்த பட்டியலை விட்டு நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. எனவே இந்த 74 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக சிறிய அளவிலான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் இது ஓரளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. சென்னையில் துறைமுகம் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் ஒரு சில தொகுதிகளில் 2 லட்சம் என்ற அளவில் தான் சராசரியாக வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்கின்றது. அதே நேரம் இந்த எஸ்ஐஆர் பணிகளின் பொழுது புதிதாக தங்களை இணைத்துக் கொண்டவர்களுடைய அந்த முதல் முறை வாக்காளர்கள் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 23,30,000 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். முதல் முறை வாக்காளர்களுடைய அந்த வாக்குகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகளாக இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். 23 லட்சம் பேர் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,67,00,000 உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.